அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் டிக்கா பிரியாணி, கேரட் ஹல்வா, கடற்பாசி இதை தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன் தயிர் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. ஒரு பாதி எலுமிச்சைப்பழம், ஃபுட் கலர் கொஞ்சம். இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக ஊறி வரணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நான் வெளியே வச்சுருந்தேன். ஆனால் 5 மணி நேரம் ஊறிச்சு. நல்லா ஊறணும். இது ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் மசாலா படுறபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையிலேயே நான் கடற்பாசிக்காக ஊற வச்சுக்கிட்டேன். நான் ஒரு பேக்கெட் தான் எடுத்துருந்தேன். 2 ஸ்வீட் பண்ணுறதுனால கொஞ்சமாக செஞ்சால் போதும் அப்படின்னு. இது ஒரு பக்கம் ஊறட்டும். இதுக்கிடையில் கேரட்டு துருவி எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். பார்க்க அதிகமாக இருக்கும், ஆனால் இது ஹல்வா செய்யும்போது கொஞ்சமாக ஆகிடும். இந்த மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி பிரியாணிக்கு நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். எல்லாமே ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நமக்கு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். அப்பப்போ எடுக்காமல் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடற்பாசிக்கு பால் காய்ச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது நல்லா காய்ச்சிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அதே அடுப்பில் கடற்பாசியும் வச்சாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கரையணும். இது எவ்வளோ கரையுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது அப்புறம் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு பால் சேர்த்துக்கலாம். நான் அடுப்பிலே இருக்கும்போது பால் சேர்க்க மாட்டேன். எனக்கு ஒரு முறை திரிஞ்சு போயிடுச்சு பால். அதனால் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு நான் கலந்துப்பேன். எனக்கு கடற்பாசி ஒயிட்டாக இருந்தால் பிடிக்காது. நான் ஏதாவது ஒரு கலர் சேர்ப்பேன், எசன்ஸ் சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து பிஸ்தா எசன்ஸ் தான் சேர்க்க போகிறேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. ஏன்னா ஒரே சரியாக போட்டுவிட்டா ரொம்ப டார்க்காக கிரீன் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கோங்க. நான் எடுத்த கலர் ஃபுட்டு நல்லா சரியாக இருந்துச்சு. இது சமமாக இருக்கிற ஒரு தட்டில் ஊற்றி ஆற வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். இது மேலே நான் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். வெறும் பாதாம் மட்டும் போட்டிருக்கேன் வீடியோ பர்பஸ்க்காக. இது இல்லாமலும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இது கூடவே கேரட் அல்வா செய்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூன் அளவில் போட்டிருக்கேன். நெய் நல்லா காயட்டும். இதில் துருவி வச்ச கேரட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா நெய்யிலே வதங்கி வரணும். இதுக்கு இன்னும் நெய் அதிகமாக போடுவாங்க. ஆனால் எனக்கு நெய் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்பிட முடியாதுன்றதுனால நெய் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ நெய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன்றதுக்காக நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது நெய்யிலே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் பால் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பால், தண்ணி கலக்காமல் இருக்கணும். கேரட் முழுகிற அளவுக்கு போட்டால் போதும். இதை மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பால் ஊற்றினோன்னா அது ஆரஞ்சு கலர், எல்லோ கலராக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ மூடி போட்டுடலாம். 2 விசில் இருந்தால் போதும். 2 விசில் வந்துடுச்சு. இதுக்கிடையில் நான் சிக்கன் கொஞ்சம் தனியாக போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன் சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்காக. அது சஹருக்காக இப்போவே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தேன். 3 அடுக்கும் பிஸியாக இருந்ததுனால அதுக்கு முதல்ல போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன துண்டா பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு. நான் இதில் இஞ்சி பூண்டு போட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு பாதி அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, பாதி ஸ்பூன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இது இப்படியே வேகணும். நல்லா வெந்து வந்துடும். அந்த பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள், அது வெந்துட்டுருக்க ஒரு பக்கம். நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மசாலா போட்டு வச்ச சிக்கன் டிக்கா இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரியிற டைம்லேயே நான் ஒரு பக்கம் ஒலை வச்சுட்டு இருந்தேன். அரிசி போட்டு அதுவும் வெந்துட்டு இருந்தது ஒரு பக்கம். நான் ஏற்கனவே பிரியாணி செய்கிற வீடியோ போட்டிருக்கிறதுனால ரெசிபி இதில் சொல்லலை. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே எடுத்து ஒரு பக்கம் 3/4 வெந்தால் போதும். இது 1/4 வேகலைன்னா பரவாயில்ல, நம்ம தம் விட போகிறோம் எப்படியும். அதனால் பாருங்கள், ரைஸும் நல்லா வெந்துடுச்சு. இதை வடிச்சிடலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சிக்கன் பொரிச்ச அதே எண்ணெயில் வந்து பிரியாணிக்காக தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கி ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கறியை தவிர மீதி எல்லா மசாலாவும் போட்டு அந்த கிரேவி செஞ்சிடணும். அவ்வளோதான் பிரியாணிக்கானது கிரேவி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் சமமாக கலந்தாச்சு. இதுக்கு மேலே சிக்கன் டிக்காவை அடிக்கிடலாம். உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு சார்கோல் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா நெருப்பு துண்டு மாதிரி சுட்டுட்டு அது ஒரு கிண்ணத்தில் வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றி மூடிடுங்க பாருங்கள். அதில் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துடும். நான் இன்றைக்கி அதை செய்யலை. இப்போ எல்லாம் வச்சாச்சு. இதில் லேசாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தான் போட்டுடலாம். நம்ம வேக வச்ச கேரட் இருக்கு இல்லைங்களா, அதை நான் பால் காய்ச்சின பாத்திரத்திலே மாற்றிக்கிட்டேன். இது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. இப்போ இதில் இருக்கிற பால் மட்டும் தான் சுண்டி வரணும். இது நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன், பால் நல்லா சுண்டி வர அளவுக்கு. இது எவ்வளோ வேகுதோ அவ்வளோ பால்லேயே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் சக்கரை போட்டுக்கலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் சக்கரை போட்டிருக்கேன். எனக்கு ஒரு அளவு தான், அது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு அதிகமாக தேவைனாக்கா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணிக்கலாம். சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும் அது, ஆனால் போக போக அது சரியாக வந்துடும். அது சக்கரையோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். என்ன தான் கேரட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். அது கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்தோம்னாக்கா நம்மளுக்கு கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நான் இது கூட வந்து இனிப்பு இல்லாத பால்கோவா எடுத்திருந்தேன். ஒரு 150 கிராம் இருக்கும். அதுவும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை தனியாக மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படியெல்லாம் இல்லை, அதிலே போட்டுட்டு கலக்கிறதுலேயே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் போட்டிருந்தேன் நான். அது வீடியோ ஷூட் ஆகலை, கேமராவில் ஆனில் இருக்குன்னு நினச்சி நான் போட்டுட்டேன். நெய்யில் நல்லா அந்த முந்திரி பருப்பு பாதமெல்லாம் வறுத்துட்டு அதிலே நம்ம கேரட் அல்வா செஞ்சோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி ஆயாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் டிக்கா பிரியாணி கடற்பாசி. முதல்ல என் பொண்ணு தான் டேஸ்ட்டு பார்க்கணும், எனக்கு கொடுங்க ஆனால் கட் பண்ணி முதல்ல நான் அவளுக்கு தான் கொடுத்தேன். நல்லா இருக்குமா அப்படின்னா. கேரட் அல்வா ரெடியாக உட்காந்துருக்கா பாருங்கள். அவ்வளோதாங்க, இஃப்தார் இது ரெடி ஆயாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.